ஜலடியான்பேட்டையில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தின் மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியான சோழிங்கநல்லூரில் தேர்தல் களம் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இத்தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 191வது வார்டு ஜல்லடியான்பேட்டை பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பிற்காக ஜலடியான்பேட்டை பகுதிக்கு வருகை தந்த வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக இல்லத்தரசிகள் வேட்பாளர் அரவிந்த் ரமேஷிற்கு ஆரத்தி எடுத்து நிகழ்ச்சியுடன் வரவேற்றனர். தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னதாக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள பழண்டி அம்மன் வேட்பாளருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜல்லடியான்பேட்டையின் ஒவ்வொரு வீதியாக சென்ற வேட்பாளர் பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகளையும் தொகுதிக்கான எதிர்கால திட்டங்களையும் விளக்கி கூறி வாக்கு சேகரித்தார். பங்கெடுத்து சொன்னதான் செய்த முதல்வர் 8000 ரூபாய் கூப்பன் 8000 ரூபாய் பொய்யான அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 8000 ரூபாய் டோக்கன் இருக்கிற மிக்சி கிரைண்டர் எதை வேணாலும் மாற்றி புது பொருளை வாங்கிட்டான்.